எல்லோருக்கும் வணக்கங்க. போன வீடியோவில் இந்த ஹியூமன் ஸ்டேச்சுலாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதில் ஒரு ஸ்டேச்சுவுக்கு வந்து கலர் பண்ணுற வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ப்ரௌன் கலரும் நான் வந்து ஸ்கின் கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் எப்படின்னா ரெட்டு, பிளாக்கு, அடுத்து கொஞ்சம் எல்லோ சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் எடுத்துகிட்டு அந்த ப்ரௌன்லேயே ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஸ்கின் கலர் வந்து இந்த ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். நான் போன வீடியோவில் சொல்கிறது மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அதனால் நான் இந்த கலர்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரைமர் ஒரு கோடு அடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆயில் பெயிண்ட் தான், நார்மல் ஆயில் பெயிண்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவில் எனக்கு அவங்க கொடுக்கும்போது இந்த கலரில் தான் அந்த ஃபேஸ் இருந்துச்சு. அதனால் அதே கலர் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாவங்க, இந்த சிலையில் இருக்கிற அண்ணாவும் இப்போ உயிரோடு இல்லை. ஃபேஸ் கலர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் கலர் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ அதுக்குள்ளே தலைமுடிக்கு பிளாக் கலர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ தலைமுடிக்கு நம்ம பிளாக் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த சீவி இருக்கிறத முடியை கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக்கில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி கிரே கலரில் அந்த லைன் சீவி இருக்கிற முடி இருக்குல்ல அதில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அது ரொம்ப ஒயிட்டாக தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி ரொம்ப ஒயிட்டாக தெரிஞ்சால் நரைச்ச முடி மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் க்ரே அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ நல்லாயிருக்கும். இதில் ஸ்கின் வாஷ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த ப்ரௌன் கலரை எந்தெந்த இடத்துலலாம் டார்க் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த மூக்கினுடைய 2 பக்கம், அப்புறம் அந்த வாய்க்கு பக்கத்தில் உள்ள லைனும், அப்புறம் இப்போ எடுக்கிற பாருங்கள் காது, அந்த லைன் தாடை வரைக்கும் கொண்டு வந்துடணும். இதே மாதிரி 2 பக்கமும் அந்த கண் ஓரத்தில் அது அப்படியே லைன் மூக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடணும். ஆல்ரெடி கோயில் சிலைகள்லாம் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக இந்த சிலையை அந்த மெத்தடில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஹியூமன் ஸ்டேச்சு. அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ ஃபோட்டோவில் அந்த மாதிரி தான் நம்ம ஷேடோ கொடுக்கணும். கோயில் சிலைகள் வந்து நார்மலாக நம்ம எந்த கலர் வச்சு வேணாலும் கொடுத்து வரலாம். அது நிறைய மெத்தடில் வாஷ் பண்ணுவாங்க. இது அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் இதில் உள்ள மாதிரி கோயில் சிலையை வாஷ் பண்ணலாம். இப்போ டார்க்லாம் வச்சாச்சு. இந்த டார்க் லைன் வந்து கண்ணனுடைய அந்த ஐலிட்டு இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம டார்க் லைன் கொண்டு வந்துடும். இதில் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ப்ரஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கிற ஸ்கின் கலர் வந்து ட்ரை ஆயிடுச்சா இல்லை ஈரமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா திரும்ப அப்ளை பண்ணிக்கிட்டு திரும்ப வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷு நல்ல ப்ரஷ்ஷாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த ப்ரௌன் கலரும் இந்த கலரும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும். ப்ரௌன் கலரும் ஸ்கின் கலரும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடணும். அந்த டார்க் தெரியவே கூடாது. அப்படி டார்க்கு தெரிஞ்சுன்னா அந்த இடம் அசிங்கமாயிரும். இது நான் வாஷ் பண்ணுறதை பாருங்கள். அந்த ப்ரௌன் கலர் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடணும்.
வாஷ் பண்ண நினைக்கிறவங்க ஃபுல்லாக பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதை உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஃபுல்லாக ஓட விட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்ச டார்க் ப்ரௌன் வந்து சரியாக தெரியாது, ஏன்னா மிங்கிள் ஆகிருக்கேன் அதில். இப்போ வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட்டில் வந்து அந்த ஸ்கின் கலரோட கொஞ்சோண்டு ஒயிட் சேர்த்து, ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக தான் வைக்கணும். அந்த ஸ்கின் கலரோட லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட் எடுத்துக்கிறணும். அந்த கன்னத்தினுடைய பகுதி, கன்னப்பகுதி, அப்புறம் மூக்கு, அப்புறம் லிப்ஸுக்கு கீழே இந்த மாதிரி இடங்களில் லேசாக அந்த ஸ்கின் கலர் அது கூட ஒரு லைட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த கலரை லைட்டாக வச்சு அப்படியே வாஷ் பண்ணி விட்ருங்க. ட்ரை ஆக விடாமல் கொஞ்சம் பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிடணும், இல்லைன்னா அது மட்டும் தனியாக தெரியும். ப்ரௌன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம கழுத்துக்கு கீழே உள்ள பகுதி கண்டிப்பாக வந்து டார்க்கு தான் வைக்கணும். அப்புறம் அந்த நெக்கு, சட்டை ஓரத்தில் இதெல்லாம் டார்க் வச்சு, மேலே ஏற்கனவே மேலே ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரியே அதே மாதிரியே இதையும் அப்படியே வாஷ் பண்ணிடணும். அந்த டார்க் லைன் தெரியாதபடி வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணும்போது நல்ல ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ரெடி வேறு கலர் இல்லாமல் உள்ள ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஸ்கின் கலரோட அந்த கலர் மிக்ஸ் ஆச்சுன்னா வேறு கலரை மாறிடும். திரும்பி அதை நீங்கள் சரியாக கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல ப்ரஷ்ஷாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த காது பகுதியில் உள்ள டார்க் வச்சுட்டு அதில் அங்கே இருக்கிற லைனில் கரெக்டாக டார்க் ப்ரௌன் வச்சு, இது டார்க் ப்ரௌன் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் மாதிரி, ரெட்டு, லைட்டாக பிளாக்கு, அது கூட எல்லோ மிக்ஸ் பண்ணி சின்ன ப்ரஷ் வச்சு அதை அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. அடுத்து மீசைக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக பிளாக் அப்ளை பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ப்ரௌன் அதில் எடுத்துக்கிட்டு அது கூட பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணணும். ரொம்ப டார்க் பிளாக் வச்சிங்கன்னா நீங்கள் அது வந்து டை அடித்தது மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ப்ரௌன் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ லிப்ஸ் வந்து ஃபுல் டைரெக்டாக ரெட் இல்லாமல் ரெட்டுலேயும் அந்த ஸ்கின் கலர்லேயும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட் ரோஸ் மாதிரி வச்சு அந்த லிப்ஸினுடைய சென்டர் பகுதியில் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு, இப்போ நான் எடுக்கிற மாதிரி லிப்ஸுக்கு கீழே உள்ள லிப்ஸ்லேயும் லைன் எடுத்துகிட்டு அதே ஸ்கின் கலர் வேறு ஒயிட் எதுவும் இல்லாமல் ஸ்கின் கலர் வச்சு அந்த மேல் லைனை அப்படியே வாஷ் பண்ணணும். அதாவது 2 லிப்ஸுக்கு இடையில் சென்டர் பகுதியில் ரோஸ் மாதிரி வச்சுட்டு மேலேயும் அது பிறகு கீழே உள்ள லிப்ஸ்லேயும் அப்படியே வாஷ் பண்ணி விட்ருங்க.
ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. இது மாதிரி நம்ம ஃபுல் ரெட் அடித்தாலும் அது லிப்ஸ்டிக் போட்டது மாதிரி இருக்கும். லிப்ஸ்னுடைய சென்டர் பகுதியில் வச்சு வாஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும். பிறகு அந்த நோஸுக்கு அந்த 2 ஹோல்ஸ்லையும் டார்க் ப்ரௌன் வச்சு அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ஐப்ரோவுமே டைரக்ட் பிளாக் அப்ளை பண்ணாமல் அந்த டார்க் ப்ரௌன் கூட கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு மீசைக்கு வச்சது மாதிரியே வச்சு விட்றாங்க. பைக்கு வச்சுருக்கிற கலரு கொஞ்சம் காயட்டும், அது வரைக்கும் கீழே ட்ரெஸ்ஸுக்கு கலர் பண்ணிடலாம். கண்ணுக்கெலாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். மேலே பிளாக் வச்சு அந்த லைன் கரெக்டாக எடுத்துடணும். அப்புறம் ஐபாலு, இது கொஞ்சம் சின்ன சிலை அப்படிங்கிறதுனால கண்ணை ரொம்ப தெளிவாக கொண்டு வர முடியல. அப்புறம் அந்த கண்ணுக்கு மேலே அந்த புருவம் இருக்குல்ல, அந்த அந்த ஒரு லைன் எடுத்து காட்டணும். கண்ணுக்கு மேலே ஒரு லைன் வரும், அந்த லைன் கண்டிப்பாக காட்டணும். அவ்வளோதாங்க இந்த சிலை. ஆயில் பெயிண்ட்டு பாருங்கள் எவ்வளோ எப்படி ஷைனிங்காக இருக்குன்னு. இது சாதா ஆயில் பெயிண்ட்டு தான். பட் இந்த கஸ்டமருக்கு என்னமோ இந்த ஆயில் பெயிண்ட்டு அவங்க விரும்பலை. என்ன காரணம்னா இது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் திரும்ப வந்து இந்த ஆயில் பெயிண்ட் எடுத்துகிட்டு அக்ரிலிக் கலர் வச்சு திருப்பி வாஷ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே ப்ராசஸ், ஆனால் ஃபேஸ் மட்டும்தான். இப்போ ஆயில் பெயிண்ட்டுக்கும் அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு தெரியும். ஆயில் பெயிண்ட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும்,
அக்ரிலிக் பெயிண்ட் இப்போ வரும் பாருங்க. இது ஆயில் பெயிண்ட்டு. இப்போ வர்றது அக்ரிலிக் பெயிண்ட்டு. அக்ரிலிக் பெயிண்டில் உள்ள ஃபேஸு பாருங்கள். இது கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் இதுதான் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அக்ரிலிக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆயில் பெயிண்ட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ₹20 ₹30 அப்படி வாங்கிடலாம் ஆயில் பெயிண்ட்லாம். பட் அக்ரிலிக் அப்படி வாங்க முடியாது.